வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் போஸ்டின் 8 மணி பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷான் தாலிப். முதலில் தலைப்புச் செய்திகள். ரக்பி வீரர் வசீம் தாஜுடீனின் ஜனாசா மேலதிக விசாரணைகளுக்காக சட்ட வைத்திய அதிகாரிகளின் பொறுப்பில். பிரகி தெக்னலிகொட காணாமல் போனமை தொடர்பில் 2 அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிப்பு. ஓட்டமாவடியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல், 2 காயம். முதல் செய்தி பிரதான விசாரணை. ஹீரோ ஸ்பிளெண்டர் ஐ ஸ்மார்ட், இது ஸ்மார்ட் சிந்தனை. பரம்பரையாக நம்பிக்கை வென்ற ரைனோ கூரை தகடுகள் பெயரை பார்த்து வாங்குங்கள். ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பீடம் தொடர்பில் இன்று ஜனாதிபதிக்கு தெளிவூட்டப்பட்டது. ஜனாதிபதி செயலாளர், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் உள்ளிட்ட பலர் ஜனாதிபதியிடம் தெளிவூட்டினார்கள். அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் உத்தேசிக்கப்பட்டுள்ள பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பீடம் புதிய தொழில் வாய்ப்பை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தை ஜனாதிபதி பாராட்டியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ரக்பி வீரர் முகமது வசீம் தாஜுடீனின் ஜனாசா விசாரணைகளுக்காக இன்று தோண்டி எடுக்கப்பட்டது. கல்கிசை மேலதிக நீதவான் மற்றும் மாவட்ட நீதவான் பிரகாஷ் ரணசிங்கம் மற்றும் கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் முன்னிலையில் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது. நெகிவலை ஜும்மா பள்ளிவாசல் மயானத்தில் வசீம் தஜுடீனின் சடலம் விசாரணைகளுக்காக இன்று முற்பகல் 6:30 மணியளவில் தோண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. புதுக்கடை இலக்கம் 3 நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைவாகவே இந்த சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது. மயானம் மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் வசீம் தஜுடீனின் சடலம் புதைக்கப்பட்ட இடம் மறைக்கப்பட்டிருந்தது. ஊடகவியலாளர்களுக்கு மயானத்திற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதுடன் பள்ளிவாசலின் பிரதிநிதிகள் மற்றும் உறவினர்கள் அங்கிருந்தனர். முற்பகல் 10 மணியளவில் சடலம் எடுக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டது. சடலத்தை தோண்டி எடுக்கும் பணிகள் இலகுவாக நிறைவடைந்தது. சடலம் பொலித்தீனால் சுற்றி அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. சடலம் தொடர்பிலான முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தேசித்துள்ளோம். முன்னெடுக்கப்பட்ட உள்ளக பரிசோதனைகளின் அடிப்படையில் தான் காலம் நிர்ணயிக்கப்படும். மோட்டார் வாகனம் ஒன்றிற்குள் எரிக்காயங்களுடன் ரக்பி வீரர் வசீம் தஜுடீனின் சடலம் கடந்த 2012ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி நாரகன்பேட்டை ஷாலிகா மைதானத்திற்கு அருகில் இருந்து மீட்கப்பட்டது. சுவர் ஒன்றில் மோதிய தஜுடீனின் வாகனம் பின்னர் தீப்பிடித்துள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். அதன் பின்னர் அவருடையது என சந்தேகிக்கப்படும் பணப்பை சம்பவ இடத்திலிருந்து சற்று தொலைவில் மீட்கப்பட்டது. இந்த மரணம் கொலையாக இருக்கலாம் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்ததை அடுத்து சடலத்தை தோண்டி எடுக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதேவேளை வசீம் தஜுடீனின் சடலத்தை கொண்டு செல்லும் சந்தர்ப்பத்தில் அங்கு சிலர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ரக்பி வீரர் வசீம் தாஜுடீனின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டமை தொடர்பில் பலர் கருத்து தெரிவித்தனர். புதைக்கப்பட்ட சடலத்தை தோண்டி அதனையும் எம்மீது சுமத்த பார்க்கின்றனர். ஆனால் இதன் அறிக்கை இன்னும் 2 மாதங்களிலேயே வெளிவரும். எம்மீது சேறு பூசுகின்றனர். இந்த மரணம் தொடர்பில் பாரிய சந்தேகம் உள்ளதாக ரகசிய போலீசார் தெரிவித்துள்ளனர். ராஜபக்ச ஆட்சியில் இவ்வாறு நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாது. මේ සිදුවෙන්නේ මහේස්ත්‍රාත් පරීක්ෂණ. තාම මේක ඝාතනයක්ද අනතුරක්ද කියලා තහවුරු වෙලා නැහැ. මේ ඝාතනයක් කියලා තීන්දුව දුන්නොත්
நீதவான் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இன்னும் கொலையா விபத்தான உறுதிப்படுத்தப்படவில்லை. இது கொலை என தீர்ப்பு வழங்கப்பட்டால் கொலையின் சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டிய பொறுப்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு உள்ளது. இங்கு சந்தேகத்துக்கிடமான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை தாமதமானதாலேயே குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிக்கை தாமதமாகியது. ரக்பி வீரர் வசீம் தாஜுடீனின் மரணம் தொடர்பில் மேல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகூட காணாமல் போன சம்பவம் தொடர்பில் மீண்டும் கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகூட காணாமல் போனமை தொடர்பில் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒருவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி, மற்றையவர் புனர்வாழ்வு பெற்ற எல்டிடி உறுப்பினர். தற்போது பல முக்கிய விடயங்களின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த தகவல்கள் வழங்கப்படவில்லை. அவற்றை நாங்கள் எதிர்காலத்தில் வெளியிடுகின்றோம். அந்த இராணுவ அதிகாரிகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்குமாறு இராணுவ தளபதியிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஜனாதிபதியிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். ராஜபக்சவிற்கு இவ்வாறு செயற்பட இடமளிக்க வேண்டாம். விசாரணைகளை முடக்க இடமளிக்க வேண்டாம். வசீம் தாஜுடீன் கொலை மறைக்கப்பட்டிருந்தது. கொலை என்பதனால் இன்று ஜனாசா போலீசாரினால் தோண்டி எடுக்கப்பட்டது. இதேபோன்று பிரதீப் எக்னலிகூட காணாமல் போன விவகாரமும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். பிரதீப் எக்னலிகூட இறுதியில் ராணுவ முகாமிற்கு யாருடைய தேவையின் பேரில் கொண்டு செல்லப்பட்டார்? இதனை கண்டுபிடித்து குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும். தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை இன்று மீண்டும் சந்தித்தார். தேர்தலுடன் தொடர்புபட்ட பல விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. FCID எனப்படும் ரணிலின் போலீஸ் எமது சுதந்திர கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்களை விசாரணை செய்து கைது செய்யும் நடவடிக்கையை முன்னெடுக்கின்றது. இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளரை தெளிவுபடுத்தினோம். 17ஆம் தேதிக்கு முன்னர் இவ்வாறு வேட்பாளர்களையும் தேசிய பட்டியலில் உள்ளவர்களையும் விசாரணை செய்வதை நிறுத்துவதாக அவர் கூறினார். நவரலியா மாவட்டத்தில் மதுபானம் வழங்கப்படுகின்றமை தொடர்பில் நாம் அவதானத்திற்கு கொண்டு வந்தோம். போலீஸ் மா அதிபர் இதனை நிறுத்துவதாக உறுதியளித்திருந்தார். ஆனால் அதற்கான நடவடிக்கை இன்று வரையில் இல்லை. ஆகவே தேர்தல்கள் ஆணையாளரிடம் முறைப்பாடு செய்துள்ளோம். அவர் உடனடியாக போலீசாருக்கு அறிவித்தார். பிரதி போலீஸ் மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க பணிக்கப்பட்டது. அரச வாகனங்களை பயன்படுத்தும் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாளை பகல் 12 மணிக்கு முதல் அவற்றை கையளிக்காவிட்டால் பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்திலேயே அவர்களை கைது செய்வதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்தார். தகவலுக்கு அமைவாகவே நாங்கள் செயற்படுவோம். சட்டத்தின் பிரகாரம் செயற்படுவோம். ஓட்டமாவடி பகுதியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மீது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 2 காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரசார நடவடிக்கை தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் ஓட்டமாவடி பகுதியில் உள்ள வீடொன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கு வருகை தந்த சிலர் வீட்டின் உரிமையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 காயமடைந்து வாழைச்சேனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஒருவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். எங்கள் வீட்டுக்குள் UNP ஆதரவாளர்கள் அத்துமீறி நுழைந்து என்னுடைய மனைவியிடம் தகாத முறையில் நடக்க முற்பட்டு என் மனைவி மீது மிக கொச்ச வார்த்தைகளை பிரயோகித்திருக்கின்றார்கள். என்னுடைய வீட்டில் இவர்கள் உள்ளுக்குள் நின்று சத்தம் போட்டுக் கொண்டிருப்பதை நான் காணக்கூடிய இருந்தது. உடனே நான் உள் நுழைந்து என்ன என்று கேட்டபொழுது என்னிடம் எந்த மறுபேச்சின்றி என்னுடைய மனைவியை வேறவர்களை இட்டுக்கட்டி பேசியும் தூசணவாதத்தில் பேசி என்னை அடிய கல்லால் தூக்கி என்னுடைய தலையில் அடித்தார்கள். பிரதி அமைச்சர் அமீர் அலி அவர்கள் ஊரில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் முன்னாடி, தேர்தல் காலங்கள், தேர்தலுக்கு பின்னர் போன்ற காலப்பகுதிகளில் மிகவும் மிகவும் மோசமான நிலையில் வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட்டு மக்களை ஒரு அச்சமான, ஒரு பயங்கர மனபீதியான நிலையிலே மக்களை வைத்திருக்கின்றார். அமீர் அலி அவர்கள் தமது குண்டர்களை பாவித்து வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார். அமீர் அலி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த நபரின் வீட்டுக்குள் நுழைந்து அவரின் மனைவிக்கு துருவார்த்தைகள் பேசி அவருடைய கையை பிடித்து இழுத்து கடித்து ஒரு துண்டை எடுத்திருக்கின்றார்கள். தாம் கட்சி மாறியுள்ளதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என பிரஜைகள் முன்னணியின் வன்னி மாவட்ட வேட்பாளர் எஸ் விக்டர் தெரிவித்துள்ளார். வன்னி மாவட்டத்தில் பிரஜைகள் முன்னணியின் வெற்றியானது உறுதி செய்யப்பட்ட நிலையில்
இந்த தேர்தல் நெருங்கும் சந்தர்ப்பத்திலே பல எம்மை எதிர்க்கும் மாற்று சக்திகளிடமிருந்து எமக்காக நாம் விலை போய்விட்டதாகவும் எமது கட்சி கொள்கை கோட்பாடுகளிலிருந்து அதிலிருந்து நழுவி போய்விட்டதாகவும் பலர் எம்மை பற்றிய பல அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக எமது கொள்கைகளிலிருந்து நாம் விலகப் போவதும் இல்லை. எமது பிரஜைகள் முன்னணியின் வெற்றிக்காக தொடர்ச்சியாக நீங்கள் அனைவரும் உறுதியோடு பாடுபடுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வெற்றியே எமது வெற்றி. கடந்த காலங்களில் நாங்களும் ரிஷாத் பதிவின்றார் கொஞ்சம் அபிவிருத்திகளை வாங்கினா உண்மைதான். அவர் உழைச்ச காசு இல்லை, மஹிந்தோட செல்ல பிள்ளையா இருந்தார். மஹிந்தையோட செல்ல பிள்ளையா இருந்தார். கடைசியில என்ன செஞ்சாங்க? சனமே என்ன செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா மைத்திரிபால சிறிசேனை கொண்டு வரணும், மாற்றம் தேவைன்னு சொன்னோன்னதான் இவங்க கடைசியில நாங்க தான் மைத்திரிபால கொண்டு வந்தேன். நீங்க எல்லாத்தையும் அங்க மைத்திரிபால தான் வந்திருப்பாரு. அதுதான் இந்த தமிழ் தேசிய கூட்டமும் சொல்லி கொண்டிருக்கு. நாங்க இல்லாட்டி மைத்திரிபாலையே இல்ல. மைத்திரிபால கொண்டு வந்து ஏன் என்ன செஞ்சீங்க? இந்த சனத்துக்கு என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யல. வீடு இல்ல, கரண்ட் இல்ல, ஒன்றுமே. ரிஷாத் பதிவில் எங்களுக்கு தலைவன் இல்ல. அல்ல எங்களுக்கு தலைவனா வந்து ஒரு நாங்கள் போயிட்டு இன்னொருத்தங்க கீழே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து உழைச்சாதார இல்லையே, நீ அரசாங்கத்துக்கு தான், அதை நான் எங்களுக்கு தளத்துக்கு தான். பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் வன்னி மாவட்டத்திலும் முன்னெடுக்கப்பட்டன. வடமாகாண சுயாதீன திருச்சபைகளின் ஒன்றுகூடல் நிகழ்வு கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். சுயாதீன திருச்சபைகளின் ஒன்றுகூட நிகழ்வில் மீள்குடியேற்ற அமைச்சர் டி.எம். சுவாமிநாதன் விசேட அதிதியாக கலந்து கொண்டார். ஒன்றுகூட நிகழ்விற்கு வருகை தந்த மீள்குடியேற்ற அமைச்சர் பொன்னாடை அணிவித்து வரவேற்கப்பட்டார். இந்த நிகழ்வில் வன்னி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது எதிர்வரும் பொதுத் தேர்தலில் சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வது தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. எத்தனையோ இந்த போரினால் பிரச்சனைகளை கண்டு உங்களுடைய சமுதாயமே அழிந்து விட்டது. இந்த சமுதாயம் அழிந்த இந்த தருணத்திலே இந்த சமுதாயத்தை திருப்பி அமைத்து ஒரு சமுதாய ரீதியிலே இலங்கை வாசிகின்ற அந்த அடிப்படை நோக்கத்திலே தமிழர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கருத்து. அதை நாங்கள் எப்படியாவது நாங்கள் நிரூபித்து உங்களுக்கு அந்த இழந்த சலுகைகளை கொடுப்போம் என்று நான் முக்கியமாக கூற விரும்புகிறேன். சுபீட்சமாக தமிழர்கள் இழந்த சலுகைகளையும் திருப்பிக் கொடுத்து நீங்கள் எல்லோரும் சமுதாயத்திலே ஒரு முன்னேற்றமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அரசாங்கம் மாற்றமடைந்தமையினால் மக்களுக்கு ஏமாற்றம் மாத்திரமே எஞ்சியுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பதுளை பசறை நகரில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவர் செந்தில் தொண்டமான் தலைமையில் இந்த பிரசார கூட்டம் நடைபெற்றது. பிரசார கூட்டத்திற்கு வருகை தந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவர் செந்தில் தொண்டமானுக்கு ஆதரவாளர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பதுளை மாவட்ட வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். உங்க எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று கிடைச்சிச்சு மாற்றத்துல. ஏமாற்றத்தை தவிர வேற எதுவும் கிடைக்கல. ஏன்னா அரிசி விலை குறைக்கிறேன் நாங்க, பருப்பு விலை குறைக்கிறேன் நாங்க, மாவு விலை குறைக்கிறேன் நாங்க, பான் விலை குறைக்கிறேன் நாங்க, பால் விலையை குறைக்கிறேன் நாங்க. ஒன்னும் குறைக்கல. வீடு வாய்ப்பு நாங்க இப்படி கட்டி முடிப்போம் அப்படின்னாங்க. 50,000 வீடு ஒரு வருஷத்துல கட்டுறாங்களாம். 50,000 வீட்டுக்கு எவ்வளவு தெரியுமா வருது? கணக்கு கூட தெரியாம வளர்றான். 60,000 கோடி. இந்த 60,000 கோடிங்கிறது இலங்கை பட்ஜெட்ல ஒரு வருஷத்துக்கே கிடையாது. பட்ஜெட்டே 60,000 கோடி கிடையாது. அப்புறம் எப்படி ஒரு வீடு 50,000 கட்டுவாரு? ஒரு காணி பத்திரம் கொடுத்தாங்க. சரி, அது காணி பத்திரம் நல்ல பத்திரமா இருக்குன்னு பார்த்தா அது கிராம லெட்டர் மதிக்கிற மாதிரி கூட அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க கொண்டு போய் கேட்டாலும் இது என்னத்துக்குங்கிறான். மலையத்துல வீடு கட்டுறோம் சொல்றது வந்து அவங்க முத கட்டுறது. இவங்க முத கட்டி போல வராங்க. 4 வீடு கட்டி இருக்காங்க. மட்டக்களப்பு ஏறாவூரில் நேற்று இடம்பெற்ற விசேட கூட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் பஷீர் சேகுதாவூத் கருத்து தெரிவித்தார்.
இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கு அந்த பேரம் பேசும் சக்தி இந்த தேர்தலிலே கிடைக்குமா என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். வேறு முஸ்லிம் கட்சிகள் அதிக ஆசனங்களை பெற்று அதில் கிடைக்குமா? முஸ்லிம்கள் நினைத்திருக்கிறார்கள் புலிகளின் ஆயுதம் மௌனிக்கப்பட்டதன் பின்பு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. முஸ்லிம்கள் உரிமைகள் பற்றி பேச தேவையில்லை என்ற ஒரு எண்ணம் எந்த ஒரு கட்சியும் இவ்வளவு காலமும் எந்த ஒரு தேர்தல் மேடையிலும் ஒரு கருத்தை தானும் தெரிவிக்கவில்லை. எதிர்வருகிற அரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தமிழ் மக்களுடைய பேராதரவை பெற்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று ஒற்றை காலில் போராடுகிற உலகம் முழுவதிலும் ஆதரவு சக்திகளை கொண்ட ஒரு பெரும் பலத்தோடு இருக்கிற ஒரு கட்சி. இன பிரச்சனைக்கு என்று சிறுபான்மை மக்களுக்கு என்று ஒரு பிரச்சனை தீர்வு வந்தால் அந்த தீர்விலே மேசையிலே உட்கார்ந்து பேசுகிற வல்லமையோடு முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் இன்று யாரையும் காணவில்லை. எந்த தலைமைகளும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அடுத்து வருகிற 5 வருட காலங்களுக்குள் முஸ்லிம்களின் பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணப்பாங்கோடு இந்த தேர்தலை எதிர்கொள்வதாக தெரியவில்லை. பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார கூட்டங்கள் தற்போது மிகவும் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் பிரகாரம் பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார நடவடிக்கை உடப்புசல்லாவை பகுதியில் நேற்று நடைபெற்றது. நுவரேலியா மாவட்டத்தில் பிரஜைகள் முன்னணி சார்பில் போட்டியிடும் 11 பெண் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் நேற்றைய தினம் பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த பிரசார நடவடிக்கையின் போது பிரஜைகள் முன்னணியின் கொள்கைகள் தொடர்பில் உடப்புசல்லாவ பகுதி மக்கள் தெளிவூட்டப்பட்டனர். எதிர்வரும் பொது தேர்தலுக்காக மலையகத்தில் 11 பெண் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். ஸ்டேட்ல வேலை செய்யற பிள்ளைங்க நம்ம மலையகத்துல உள்ள பிள்ளைங்க எலெக்ஷன் காட்டிட்டாரு. இல்ல மலையகத்து பிள்ளைங்க மலையகத்துல உள்ளவங்க நம்ம யாரு பாராளுமன்றத்துக்கு வீடு வசதி மலையகத்து பிள்ளைங்க இதுக்கு பாராளுமன்றத்துக்கு போய் கண்டிருக்கிறேன் இல்ல தானே. இந்த முறை தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஸ்ரீரங்கா ஐயா உங்க மூலியமா கிடைச்சிருக்கு. அதனாலதான் நாங்க 11 வேட்பாளர்கள் தெரிவு செஞ்சிருக்கோம். எல்லா தோட்ட தொழிலாளி ஓட்டு பிள்ளைங்க தான். அதனால வேண்டி முதலையா கேட்கறதுனால நீங்க இந்த 11 வேட்பாளர்களையும் தெரிவு செஞ்சு சின்னத்துக்கு கட்டாயம் வாக்கு ஸ்ரீரங்கா சரிங்களா. அதனால இவ்வளவு நாள் காங்கிரஸ்லயே இருந்தோம். நாங்க விலகிட்டு எங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யற பக்கம் நாங்க போறோம். பாராளுமன்றம்னா டிவியில மட்டும்தான் பாத்துருப்பாங்களா இருக்கும். ஏன்னு கேட்டா எங்களுக்காக யாருமே இந்த அரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கல. இந்த முறை எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு சின்ன சந்தர்ப்பம் தான். இதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம லயத்துல இருந்து வெளியே போகலாம்ன்றது தான் எங்களுக்கு லட்சியம். எல்லாமே முயற்சி இருக்குதான். இதேவேளை நுவரேலியா மாவட்டத்தின் மெராயா பகுதியிலும் பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் மாஸ்கெலியா, புகவாந்தலாவா மற்றும் போகாவத் ஆகிய பகுதிகளிலும் நேற்றைய தினம் பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. நுவரேலியா மாவட்ட பெண் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையிலான பிரசாரங்கள் இங்கு முன்னெடுக்கப்பட்டன. மழைய மாற்றம் ஏமாற்றப்படாம நாங்க உங்களுக்கு வாக்களிக்கிறோம். சட்டப்படி செஞ்சு கொடுத்தா சட்டப்படி நாங்க வாக்களிக்கிறோம். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் மக்களின் மறுவாழ்வுக்கு அடிப்படையாக அமைய வேண்டும். அபிவிருத்தி திட்டங்களின் பலன்களை மக்கள் முழுமையாக அடைவதனூடாகவே அவை வெற்றி அளிக்கின்றன. எனினும் அதிக நிதி செலவில் அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்படும் கட்டடங்கள் பல வருடங்கள் கடந்த போதும் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படாதுள்ளமை வேதனை அளிக்கின்றது. முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட பொதுச்சந்தை கட்டட தொகுதியே இது. சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த 2 மாடிகளை கொண்ட பொதுச்சந்தை கட்டட தொகுதியானது இன்னமும் மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்படவில்லை. வர்த்தக நடவடிக்கைகளுக்காக இந்த சந்தை தொகுதி அமைக்கப்பட்டுள்ள போதிலும் பாதுகாப்பற்ற கூடாரங்களிலேயே வியாபார நடவடிக்கைகளை மக்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சந்தை தொகுதியில் வியாபார நடவடிக்கையினை முன்னெடுப்பதற்கு கடையொன்றுக்கு முற்படமாக 5 லட்சம் ரூபாய் கோரப்பட்டுள்ளதாகவும் எனினும் அதனை செலுத்த முடியாத நிலையிலேயே தாம் உள்ளதாகவும் வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். 2 வருஷமா வடக்கின் வசந்த திட்டத்தால கோடிக்கணக்கில் செலவழிச்சு ஒரு கட்டிடம் மெல்லாவி சந்தைகளை கட்டியிருக்கு. எங்கட கடை 4 பக்கத்தாலே முக்கி உடைஞ்சி அந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் நடுவுக்கு இருந்து வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கட்டின கடையை நாங்கள் இன்னும் எங்களுக்கு தரக்கூடிய மாதிரி எந்த ஒழுங்கும் படுத்த இல்லை. அப்படி ஒழுங்குபடுத்தினாலும் அதுக்குரிய முற்பணம் 5 லட்சம் ரூபா கேட்கிறாங்க. வாடகை 3750 ரூபா மாதம் கேட்கிறாங்க. அந்த தொகையை கொடுத்து எங்களுக்கு எடுக்கக்கூடிய வசதி இல்லை. வடக்கன் வசந்தத்துல மெல்லால கட்டப்பட்ட அந்த சந்தை கட்டிடம் பல மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்டும் 2 வரையில துறக்காமல் மாடுகள் அதை படுத்து கேவலப்படுத்தி இருக்கிறத
நாங்கள் அதை தெரிவித்துக் கொள்வோம். வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் வடக்கு மக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பல திட்டங்கள் மக்களுக்கு பலனின்றியுள்ளமை கவலைக்குரியதே. வடக்கின் வசந்த இதில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் பல 2 வருஷம் கிட்ட ஆகுது, அப்படியே இருக்குது. ஒரு முடிவும் இல்லாமல் அப்படியே இருக்குது. அது எல்லாருக்கும் அதை வடிவான முறையில் கொடுத்து இந்த கட்டிடத்தை திறந்தா வியாபாரங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். மெல்லாவி சந்தை கட்டட தொகுதியும் கடந்த 2 வருடங்களாக திறக்கப்படாமல் பூட்டப்பட்ட நிலையிலேயே உள்ளமை அப்பகுதி வியாபாரிகளை பெரிதும் பாதித்துள்ளது. பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் வன்னி மாவட்டத்திலும் நடைபெற்றன. வன்னி மாவட்டத்தின் வவுனியா தேர்தல் தொகுதிக்குட்பட்ட ஆச்சிக்குளம், கனகராயன்குளம், மகாரம்பை குளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று முன்றும் பல பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆச்சிக்குளமை, கனகராயன்குளம், மகாரம்பை குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற பிரஜைகள் முன்னணியின் ஆதரவாளர்கள் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இந்த பகுதியில் கடந்த பல வருடங்களாக ஆட்சி புரிந்த அரசியல்வாதிகள் தமக்கு எவ்வித உதவிகளையும் செய்யவில்லை என பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டனர். எங்களுக்கு நாங்கள் இதுவரையும் 15 வருஷமா இருக்கிறோம் இந்த ஆட்சிக்கிறதுக்குள்ள. எங்களுக்கு இதுவரைக்கும் எதுவுமே உதவி இல்லை. நாங்கள் உதவியை தான் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எங்களுக்கு வீடுகள் எல்லாம் விழுந்து தண்ணி குளங்கள் எல்லாம் மீறி இந்த ரோட்டு ஸ்கூல் போகிற பிள்ளைகள் எல்லாம் சரியான பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் தூக்கி கொண்டே தான் பிள்ளைகளை விடுறது. இதுவரைக்கும் 15 வருஷமா இருக்கிறோம். எங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு உதவியும் இல்லை. மேலும்